ஒரு வகையில் தடைதான். இருப்பினும் யோகத்தின் வெற்றி கீழடி விஷயத்தில் விரைவில் என்ற தலைப்பில் திருவடிக்குடில் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் விழாவில் அருளாசி வழங்கியுள்ளார்கள். அவர்கள் திருஞான சம்பந்தர் விழாவில் என்ன பேசினார்கள், அருளாசி வழங்கினார்கள், கீழடி பற்றி என்பதைத்தான் பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து கும்பகோணத்திற்கு இறைவன் அருளால் குடில் அமைத்து தன் அறிவில் இறை சக்தியை உணர்த்தும் உண்மையை உலகிற்கு எடுத்துரைத்து தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று என்ற பாடலை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழையும் சிவ வழிபாட்டையும் உயிர்ப்பிக்க வைத்து சிவ விளக்கில் தன்னையே திரியாக ஆக்கி சுடர்விட்டு எரிந்து இந்த ஆன்மீக உலகிற்கு ஒளி விளக்காய் கலங்கரை விளக்கமாக விளங்கி வரும் கும்பகோணம் இறை பணி மன்றத்தின் நிறுவனரும் திருவடிக்குடில் சுவாமிகள் என பக்தியோடு பக்தர்கள் வணங்கும் திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள் கீழடி பற்றி அருளாசி வழங்கியதான் நாம் பார்க்க இருக்கிறோம். இலங்கை முதல் இந்திய தேசத்தின் வடக்கேயுள்ள கைலாயம் வரையிலும் பல்வேறு தலங்களில் தேவார பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் மதுரையில்தான் திருநீற்று பதிகத்தை அருளியுள்ளார். இதை இங்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று திருவடிக்குடில் சுவாமிகள் பேசினார்கள். அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் மதுரை அருள் தரும் மீனாட்சி அம்பாள் உடனாகிய அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் துவாதகாந்த தலமாகும். அதாவது உச்சி பகுதி. சைவ அனுஷ்டானம் செய்பவர்களான சிவனடியார்கள் காலையும் மாலையும் உச்சி முதல் உடலில் 16 அங்கங்களில் திருநீறு அணிவர். பக்தர்களும் நெற்றியில் திருநீறு அணிவார்கள். திரு ஆலவாய் என்று மதுரையில்தான் திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் அருளினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று திருவடிக்குடில் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் விழாவில் பேசினார்கள். தொடர்ந்து திருவடிக்குடில் சுவாமிகள் பேசுகையில் யோக நெறியை விளக்கும் வகையில் அழுக்கணை சித்தர் பாடிய பாடல் ஒன்று கீழடியையும் மதுரையையும் இணைத்து தற்போதைய சூழலுக்கு தகுந்தாற்போல் பொருந்தி நின்று நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது என்றும், மதுரையும் கீழடியும் சங்ககால வரலாற்று தொன்மை வாய்ந்தது என்பதுடன் ஆன்மீக ரீதியாக முக்கியமான இடங்களாகும் என்றும் திருவடிக்குடில் சுவாமிகள் பேசினார்கள். மதுரைக்கு கீழே, அதாவது தென்கிழக்கில் வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள ஒரு ஊரே கீழடி என்றும், ஒரு வகையில் தடைதான் என்றாலும் இது யோகத்தின் வெற்றி. அதே வெற்றி கீழடி விஷயத்திலும் விரைவில் நடக்கும் என்று வைகாசி மூலம் நாளில் நடந்த திருஞான சம்பந்தர் குரு பூஜை நன்னாளில் திருவடிக்குடில் சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். கீழடி அகழ்வாய்வு முடிவுகளுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள இடையூறு முழு வெற்றியாக மாறும் என்றும் திருவடிக்குடில் சுவாமிகள் தெரிவித்தார்கள். தமிழர் நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டது, 5000 ஆண்டுகளுக்கு தொன்மை வாய்ந்தது என்பதை கீழடி அகழ்வாயில் அறிவியல் பூர்வமான ஆதாரத்துடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை அறிக்கை சமர்ப்பித்தும் மத்திய அரசு அதனை ஏற்க மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.